வைகோ அவர்கள், விஜய் அவர்கள் உங்களுடைய 2 எம்எல்ஏக்களை ராஜினாமா பண்ண சொல்றாங்க. குதிரை பேரத்தினுடைய ஒரு அங்கமாக பார்க்கப்படுதில்லை. 100% விஜய் அப்படி சொல்லி இருக்க மாட்டார்கள். வைகோ உண்மைக்கு மாறா பேசுறாரா? வைகோன்னு பேசியிருப்பாரு. வீடியோல ஒரு பாயிண்ட் எடுத்துட்டு அவன் எடுக்கிறத எடுத்து அரை மணி நேரம் நீங்க ஓட்டிட்டு போட்டியை சமாளிக்கிறதுக்கு நீங்க செய்றீங்க. வைகோ அவர்கள் பேசின பேச்சு இன்னைக்கு வரைக்கும் இருக்கு சார். அதுல எங்க வெட்டி ஒட்டி இருக்காங்கன்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னா கூட நம்ம எடுத்து பார்ப்போம். திராவிடம், கம்யூனிசம் அப்படிங்கிற முழக்கங்கள் மட்டுமே பிரச்சனைகளை அது தீர்க்காது. கொள்கையும் இருக்கணும். இன்னொரு புறம் ஒரு ஜனநாயக சக்திகள் ஒரு இடதுசாரி பார்வையில ஊழலை, லஞ்சத்தை ஒழிக்க வேண்டும். இன்றைய அரசியல் கட்சிகள் ஒரு புறம் தத்துவம் பேசுறாங்க, ஒரு புறம் ஊழல் செய்யாமல் தடுக்க முடியுங்கிற நம்பிக்கையை அவங்களால தர முடியாது. ஒரு மாசத்துல ஊழல் ஒழிப்பதற்கு எதிராக தமிழ்நாட்டில் நடந்த விஷயங்கள் கடந்த காலத்தில் நடக்கவில்லை அப்படிங்கறத நீங்க நம்புறீங்களா இல்லையா? அதுக்கான பதில் சொல்லுங்க சார். ஒரு மாதம் ரொம்ப குறுகிய காலகட்டம். குறுகியது கூடுனது பத்தி தெரியும். ஒரு நிமிடத்துல கூட மாற்றம் வரலாம், ஒற்றை நொடியில கூட. டோன்ட் ஆர்கியூ ஃபார் தி ஆர்கியூ ஷேக். ஒரு விவாதத்திற்காக விவாதம் பண்ணீங்கன்னா கட் பண்ணிடுவேன், நான் பேச மாட்டேன். உங்களுடைய முந்தைய கட்சியினுடைய மாநில செயலாளர் மேல அந்த கட்சியிலிருந்தே சில நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டது. நான் செயலாளராக வந்திருக்கணும். முத்தரசன் வர்றாரு, இவர் கட்சிக்கு தெரியாமல் 15 கோடி ரூபாய் தேர்தலில் திமுக வாங்கிட்டார். இதை ஒரு கொஸ்டின் ஆக்குறாரு. பொறுப்புகள் எல்லாத்திலிருந்தும் விளக்கப்படுறாங்க. மாநாட்டில் போட்டி போடுவதற்குரிய தகுதி எனக்கு இருக்கு. போட்டி போட்டா நான் ஜெயிச்சிருவேங்கிற ஒரு பயம் முத்தரசனுக்கு வருது. கவுன்சில் மெம்பர்ல இருந்து என்ன நீக்கிறார். சவால் விட்டு சொல்றேன், கம்யூனிஸ்ட் பார்ட்டி மேல கேஸ் போடுறேன். சார் வணக்கம். 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 தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைச்சு 60 நாட்களை தாண்டி ஆட்சி போயிட்டு இருக்குது. ஆட்சி எப்படி இருக்குது, குதிரை பேர விமர்சனங்கள் இருக்குதுங்கிறதெல்லாம் கேட்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இருந்த கட்சியிலேருந்து தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி வர்றதுக்கான காரணம் என்ன சார்? ஏன் கேட்குறேன்னா, பொதுவாக கம்யூனிஸ்ட் கட்சிகள் தங்கள் கட்சியை தவிர்த்து மற்ற எல்லா கட்சிகளையுமே முதலாளித்துவ கட்சிகளாக தான் பார்க்குறாங்க. குறைந்தபட்ச செயல் திட்ட அடிப்படையில் தான் கூட்டணிகளே போவாங்க. அப்படி இருக்கும் பொழுது முதலாளித்துவ கட்சியாக நீங்கள் இருக்கும் பொழுது ஒரு கட்சியை பார்த்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் அதே கட்சியில் போய் சேர்றது எப்படிங்க? யார் அதாவது இதை கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது கஷ்டம்தான். ஒரு கம்யூனிஸ்டாக இருக்கக்கூடிய ஒருத்தர் இன்னொரு கட்சிக்கு போகிறதுங்கிறது ஒரு முக்கியமான ஒரு கேள்வி தான். அதில் இல்லைன்னு மறுக்கல. காரணம், கம்யூனிசம் என்பது கிட்டத்தட்ட ஒரு தத்துவ சித்தாந்த அடிப்படையிலான ஒரு கட்சி. அது ஒரு தத்துவத்தை, சித்தாந்தத்தை சொல்லிக் கொடுக்குது. அது உள்ளுக்கு நம்ம இருக்கிறோம். அந்த தத்துவமும் சித்தாந்தமும் இன்னொரு கட்ட அடிப்படையில் ஒரு புதிய காலங்களை அது எதிர்கொள்கிறது. கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அந்த கம்யூனிஸ்ட் இயக்கத்தினுடைய கொள்கைகள் ஒவ்வொரு காலத்திலும் அல்லது கால மாறுதலில் புதிய புதிய பிரச்சனைகளை அது சந்திச்சுக்கிட்டே இருக்குது. புதிய புதிய பிரச்சனைகளை சந்திக்கிற போது அதற்கேற்ப அது மாறுதல் அடையணும். 2வது உலக பெரும்போர் வரைக்கும் ஒரு காலம் இருந்தது. அதற்கு பிறகு படிப்படியாக பல மாற்றங்கள் ஏற்பட்டது. இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதுக்கு பிற்பாடு வேறொரு கண்ணோட்டங்கள், அப்புறம் சுதந்திரம் அடைந்ததற்கு பிறகு ஏற்பட்டக்கூடிய நவீன கால வளர்ச்சி, அதனுடைய தன்மைகள், இதில் இன்னும் மாற்றங்கள் ஏற்படுது. அப்போ இந்த மாற்றங்களை உள்ளடக்கி தான் நான் தாவேக்காவை பார்க்குறேன். தாவேக்கா என்பது இன்றைய காலத்தின் அரசியல், பல்வேறு அரசியலை ஒருங்கிணைத்து ஊழலையும் லஞ்சத்தையும் எளிய மக்களுக்கான ஒரு வாய்ப்பையும் தரக்கூடிய ஒரு கட்சியாகவும் அமைப்பாகவும் அது இருக்கு. அது உள்ளுக்கு ஒரு பொது உடைமை தத்துவமும் ஒரு பொது உடைமை கொள்கையும் அல்லது அதை வாழ்க்கையாக கொண்டவர்களும் செயல்படுவதற்கான வாய்ப்புகள் இது உள்ளுக்கு இருக்கு. வெளிப்படையா இதுதான் எங்க கட்சியினுடைய கொள்கை அப்படின்னு அவங்க அறிவிக்கிறது பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும், மதசார்பற்ற சமூக நீதி அப்படிங்கிறாங்க. ஆனால் கொள்கைங்கும் பொழுது நம்ம இது வரைக்கும் தமிழ் தேசியம் ஒரு கொள்கையாக பார்த்துருக்கிறோம், கம்யூனிசம் ஒரு கொள்கையாக பார்த்துருக்கோம், திராவிடம் ஒரு கொள்கையாக பார்த்துருக்கிறோம், இந்துத்துவா ஒரு சித்தாந்தமாக பார்த்துருக்கோம். அப்போது மதசார்பற்ற சமூக நீதி, பிறப்புக்கும் எல்லா உயிருக்குங்கிறது அது கொள்கையாக பார்க்க முடியல, அது ஒரு வேலை திட்டமாக தான் பார்க்கணும். இப்போ கொள்கையே இல்லாத ஒரு கட்சி தாவேக்காங்கிற விமர்சனம் இருக்கு இல்லைங்களா? கொள்கை இருக்கா இல்லையாங்கிறத தாண்டி இப்போ ஊழல் ஒழிப்புங்கிறது ஒரு கொள்கை கிடையாதா? அதே போல் மது இல்லாத அல்லது அதனுடைய மாஃபியாக்கள் கையில், இப்போ மாஃபியாக்கள் கையில் தான் இந்தியா பெரும்பகுதி இருக்குது. தமிழகமும் இன்டைரக்டாக அதனால தான் மாஃபியாக்களால் தான் இயக்கப்படுகிறது. அதனால தான் பள்ளிக்கூடத்து பிள்ளைங்க வரைக்கும் அடிமையாகிறது,
அப்புறம் எதிர்காலம்னு ஒன்று, இந்த நம்ம குழந்தைகளின் எதிர்காலம் எப்படி இருக்க போகுதுங்கிற ஒரு அச்சமெல்லாம் பெரிய அளவில் இருக்குது. அதையெல்லாம் ஒழிப்பதற்கு ஒருமனே திராவிடம் அல்லது பெரியாரியம் அல்லது அம்பேத்கரியம் அல்லது கம்யூனிசம் அப்படிங்கிற முழக்கங்கள் மட்டுமே இன்றைய இந்த பிரச்சனைகளை அது தீர்க்காது. ஒரு பக்கம் கொள்கையும் இருக்கணும், சித்தாந்தங்கள் இருக்கணும், இன்னொரு புறம் முதலாளித்துவம் வளர்த்து வைத்திருக்கக்கூடிய தீமைகள் இருக்கு பாருங்க. அந்த தீமைகளை, ஒரு கம்யூனிஸ்டுகள் முதலாளித்துவத்தை எதிர்க்கிறது வேற, முதலாளித்துவத்தினுடைய தீமைகளை ஜனநாயக சக்திகள் எதிர்க்கிறதுங்கிறது வேற. ஒரு ஜனநாயக சக்திகள் ஒரு இடதுசாரி பார்வையில் ஊழலை லஞ்சத்தை ஒழிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு பிராக்டிக்கல், அதாவது ஒரு பக்கம் ஊழல் லஞ்சம் இதை வளர்த்துக்கிட்டே, எவ்வளவு பணம் வேணாலும் சேர்த்துக்கிட்டே, எவ்வளவு கோடீஸ்வரனாக வேண்டுமானாலும் இருந்து கொண்டு, சட்டத்தையும் மற்றவற்றையும் ஏமாற்றி கொண்டு, மறுபுறம் நீங்கள் சித்தாந்தங்கள் தத்துவங்கள் இதையெல்லாம் பேசினாக்க அது ஒரு முரண்பாடு உடையது. இன்றைய அரசியல் கட்சிகள் அப்படிப்பட்ட முரண்பாட்டை வைத்திருக்கிறது. ஒரு புறம் தத்துவம் பேசுகிறாங்க, ஒரு புறம் திராவிடம் அல்லது ஏதாவது ஒன்று பேசுகிறாங்க, சமூக நீதியை பற்றி பேசுகிறாங்க. ஆனால் அதே சமூக நீதி பேசுகிறவர்களால் தங்களையும் தங்களை சார்ந்தவர்களையும் ஒரு ஊழல் செய்யாமல் தடுக்க முடியுங்கிற நம்பிக்கையை அவங்களால தர முடியாது. இப்போ இந்த தாவேக்காவும் 5 ஆண்டுகள் முடிச்சதுக்கு அப்புறம் தானே சார் நமக்கு தெரியும் எவ்வளோ ஊழலற்ற கவர்மெண்ட்டாக இவங்க இருந்திருக்கிறாங்கிறது. இது முன்முடிவாக கண்டிப்பாக தாவேக்காவும் ஊழல் செய்யாத ஒரு அரசாங்கமாக தான் இருக்கும்னு நம்ம எப்படி அணுகிறோம் தாவேக்காவை? 5 வருடத்துக்கு பின்ன நடக்க போகுதுங்கிறது உங்களாலையும் சொல்ல முடியாது. நீங்கள் கற்பனையாக வேணால் எத்தனை கதை வேணாலும் சொல்ல. பட் அதுக்கு முன்னாடியே நான் எப்படி தாவேக்காவை நம்புறேன்னு எனக்கு ஒரு கேள்வி வேணும்ல. ஒரு மாதத்தில் நம்புங்க. இந்த ஒரு மாதத்தில் இப்போ இது வரைக்கும் என்ன நீங்கள் ஒரே மாதத்தில் நம்பிட்டீங்களான்னு கேட்குறேன் நான். இல்லை, நான் ஒரு மாதத்தில் நம்புறேனா இல்லையாங்கிறது வேற. பத்திரிகையாளர்களை கேட்குறேன், நீங்கள் நம்புறீங்களா இல்லையா? ஒரு மாதத்தில் ஊழல் ஒழிப்பதற்கு எதிராக தமிழ்நாட்டில் நடந்த விஷயங்கள் கடந்த காலத்தில் நடக்கவில்லை அப்படிங்கிறத நீங்கள் நம்புறீங்களா இல்லையா? அதுக்கான பதில் சொல்லுங்கள் சார். ஒரு மாதம் ரொம்ப குறுகிய காலகட்டம். குறுகியது கூடுனது பற்றி தெரியும். ஒரு நிமிடத்தில் கூட மாற்றம் வரலாம், ஒற்றை நொடியில கூட. டோன்ட் ஆர்கியூ ஃபார் த ஆர்கியூ ஷேக். ஒரு விவாதத்திற்காக விவாதம் பண்ணீங்கன்னா கட் பண்ணிடுவோம், நான் பேச மாட்டேன். நான் கேட்குற கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லுங்க. ஒரு மாதத்தில் அப்படிங்கிறது ஒரு மாதத்தில் நடக்கிற விஷயம் இருக்குல்ல, ஒரு மாதத்தில் நடக்கிற விஷயம் கிடையாதா? அதுவும் விஷயம்தான். ஒரு அரசு புதிதாக தோன்றிய போது, இப்போதான் அது தோன்றியிருக்கு, அந்த அரசு ஒரு மாத காலத்தில் இதுவரைக்கும் வேற யாரும் செய்யாத விஷயங்களை செய்திருக்கிறாங்களே, அதை ஏன் ஊடகங்கள் மூடி மறைக்கிறீங்க? அதை நீங்கள் வெளியில் சொல்லணும்ல, ஒரு நியாயமான அடிப்படையில். 5 வருஷத்தில் இவங்க நல்லா இருப்பாங்களா இருக்க மாட்டாங்களான்னு கணக்கு போட தெரிஞ்சவங்களுக்கு ஒரு மாத காலத்தில் ஆட்சிக்கு வந்த உடனே இன்னும் நாற்காலியில் போய் அவங்க உட்காரல, நாற்காலியில் உட்கார்றதுக்கு முந்தி அவர்கள் பல்லாயிரக்கணக்கான கோடி ஊழல்களை வெளியே எடுத்து கொண்டு வருவோங்கிறத அவங்க அறிவிச்சிருக்காங்க. கடந்த 50 ஆண்டு கால தமிழ்நாட்டினுடைய வரலாற்றில் இது நடந்ததே கிடையாது. அப்படி நடக்காத ஒரு விஷயத்தை பற்றி நீங்க ஏன் அதை அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய மனநிலை உங்களை மீடியாக்களுக்கு இல்லைன்னாக்க, இந்த மீடியா என்பது ஒரு அநீதியான மீடியா, நியாயத்தை பார்க்க தவறுகிற மீடியா. இந்த மீடியாங்கிறது இன்னைக்கு நீங்க எல்லாருடைய உணர்வுகளையும், ஒவ்வொருத்தரும் மீடியாவுக்குள்ள வர்ற ஒவ்வொருத்தரும் பெரிய அறிவாளிகளாகவும் மேதைகளாகவும் ஜட்ஜ்மெண்டாக இருந்தும் கேள்வி கேட்கறதுக்கு கற்றுருக்கிறீங்களே ஒழிய உண்மைகளையும் நேர்மைகளையும் கண்டறியக்கூடிய பக்குவத்தை இன்றைய மீடியா பெறல. இது பகிரங்கமான குற்றச்சாட்டா நான் வைக்கிறேன். இப்போ அதிமுகவில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் சிலர் தாவேக்காவை நோக்கி வந்துகிட்டே இருக்கிறாங்க. தேர்தல் முடிஞ்ச சில காலத்திலேயே 4 எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணாங்க. இப்போ 2 விஜயபாஸ்கர்களும் சேர்ந்திருக்கிறாங்க. இப்போ இதற்கு குதிரை பேரம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை எதிர்கட்சிகளால் வைக்கப்படுது. அப்போ எதனால இப்படி குதிரை பேரமா இருக்கணும்? அங்க ஒரு தலைமை பிடிக்கல, அதனால கூட தாவேக்காவை நோக்கி வரலாம்ல அப்படிங்கிற வாதத்தை நம்ம வைக்கும்போது அது எப்படி தாவேக்கா நோக்கி மட்டுமே வராங்க? அதிமுகவுடைய தலைமை மேல அதிருப்தி இருந்தா ஏன் தாவேக்காவை மட்டுமே நோக்கி வராங்க? அப்போ ஆட்சியில் இருக்கிறதுனால வராங்களா, அவங்களோட சொத்துக்களை காப்பாத்திக்கிறதுக்காக வராங்களா? அது மட்டும் இல்லாம மற்ற எம்எல்ஏக்களை தவிர்த்து 2 விஜயபாஸ்கர்கள் மேலேயுமே ஊழல் குற்றச்சாட்டு இருக்குது. அப்போ தங்களுக்கு வரக்கூடிய ஏதோ ஒரு ஆபத்துல இருந்து தற்காத்துக்கிறதுக்காக தாவேக்காவுக்கு வராங்களாங்கிற கேள்வியும் வருது. ஸோ அது எப்படி? இந்த கேள்வி நியாயமான கேள்விதான். ஆனால் தாவேக்காவுக்கு வர்றது விஜயபாஸ்கர், 2 விஜயபாஸ்கர் மற்றவங்க மட்டும் வரல. பெரும் எண்ணிக்கையிலான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சராசரி உறுப்பினர்கள், ரொம்ப எளிய மக்கள், சாதாரண மக்கள் அதிலேருந்து வர்றாங்க.
அது ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம். இப்போ இவங்க 2 பேரை மட்டும்தான் நம்ம பார்க்குறோம், அவங்கள நம்ம பார்க்கல. அவங்க வர்ற போது அதோட சேர்ந்து இவங்களும் வர்றாங்க. இவங்க வர்ற போது இப்போ நீங்கள் கேட்குற கேள்வி இருக்குது, அவங்க ஏற்கனவே தவறு செய்திருக்கிறார்கள், அவர்கள் குற்றம் செய்திருக்கிறார்கள், அந்த குற்றத்தை அவர்கள் இங்கே மறைக்கிறதுக்காக வந்திருக்கிறாங்களாங்கிற கேள்வியை நீங்கள் கேட்குறீங்க. நியாயமான கேள்வி. ஆனால் என்னை பொறுத்தவரையில் இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய நபர்கள் ஒரு கட்சிக்கு வந்திருக்கிறாங்க. அந்த கட்சிக்கு வந்திருக்கிற நபர்கள் அவங்களா விரும்பி வர்றாங்க. வேறு எந்த கட்டாயத்தின் பேரிலும் அவங்க வரல. ஈவன் எம்எல்ஏக்கள் ரிசைன் பண்ணது கூட இவங்க சொல்லி ரிசைன் பண்ண வச்சாங்க அப்படிங்கிறது ஒரு அனுமானமாக, ஒரு ஆதாரமற்ற முறையில் சொல்லப்படுகிறதே ஒழிய எந்த ஆதாரத்தோடையும் சொல்லப்படலை. காரணம் என்ன அப்படின்னாக்க அவங்க இப்படிப்பட்ட ஒரு குதிரை பேரம் ஊழல் நடத்தணும் அப்படின்னு சொன்னாக்க நெருக்கடியான அந்த காலத்திலே நடத்தியிருக்கலாம். ஆட்சிக்கு வர்ற போது அவங்களுக்கு பெரிய நெருக்கடி இருந்தது. அந்த நெருக்கடியில் கம்யூனிஸ்ட் கட்சிகள், காங்கிரஸ், அதே போல் ஊழல் செய்யாத கட்சிகளுடைய ஆதரவோடு தான் பவருக்கு வருவேங்கிறதுல உறுதியாக இருந்தாங்க. அதுக்கு பிற்பாடு தான் இவங்க வர்றாங்க. இப்போ இவங்க வர்ற போது உங்களுக்கு உள்ள சந்தேகம் நியாயமானது தான். அவங்க இப்படி குற்றம் செஞ்சவங்க வர்றாங்களே, ஏன் ஏற்றுக்கிறாங்களேன்னு. அவங்க வர்றாங்க, சேர்றாங்க. ஆனால் கடந்த காலத்தில் அவர்கள் செய்த தவறுக்கு அவர்கள்தான் பொறுப்பு. அவர்களை காப்பாற்றுகிற எந்த முயற்சியிலும் தாவேகா ஈடுபடாது. தாவேகா அல்ல, தமிழ்நாட்டினுடைய முதல்வர் விஜய் அவர்கள் பொறுப்பேற்றிருக்கிற காலத்தில் அது நடக்கவே நடக்காது அப்படிங்கிறது தான். அவர்கள் மேல இருக்கக்கூடிய வழக்குகள் துரிதப்படுத்தப்பட்டு அவர்கள் மேல ஏதாவது நடவடிக்கை எடுக்கப்பட்டாலும் கூட அதுல தாவேகானுடைய தலையிடாது. அது கடந்த காலம். நிகழ்காலத்தில் அவங்க ஒரு கட்சி உறுப்பினர். இன்னும் நீங்கள் சொல்ல போனீங்கன்னா சட்டப்படி அவங்களே சொல்லலாம், பொதுவிலையும் சொல்லலாம். அவர்கள் மீது இருக்கிறது வழக்கு இருக்கு. வழக்கு நீதிமன்றத்தால் நடத்தப்படுகிறது. அவங்க குற்றவாளிகளா நல்லவங்களாங்கிறது தீர்ப்பு சொல்ல போகிறது அரசாங்கம் கிடையாது, நீதிபதிகள் தான் சொல்ல போகிறாங்க. சப்போஸ் நீதிபதிகள் அவர்கள் குற்றவாளிகள் என்று அறிவித்தால் அந்த குற்றம் சரியானது என்பதை தாவேகாவும் ஏற்றுக்கொள்ளும். அதுக்கு போய் அவங்களெல்லாம் பாதுகாக்காது. காரணம், அவங்களை இவங்க விரும்பி அல்லது போய் நீங்கள் கட்டாயம் வந்துதான் ஆகணும்னு கூப்பிடல. ஒரு கால வெள்ளத்தில் வர்றாங்க. அவங்க வர்றதுக்கும் சில காரணங்கள் இருக்குது. என்ன காரணம் அப்படின்னாக்க, அவர்கள் இந்த ப்ராப்ளமே தாவேகாவால் வந்த ப்ராப்ளம் அல்ல. இந்த பிரச்சனை என்பது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பிரச்சனை. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் மரியாதைக்குரிய ஜெயலலிதா அவர்களுடைய இறப்புக்கு பிறகு ஆட்சி அதிகாரத்தில் ஏகப்பட்ட போட்டிகள் இருந்து, அந்த ஏகப்பட்ட போட்டிகளில் ஒருத்தருக்கு ஒருத்தர் மோதல்கள் இதெல்லாம் நடந்து அப்படி தான் வந்திருக்குது. அது அப்படிப்பட்ட ஒரு சூழலில், அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அதில் அதிமுக உடைஞ்சி பல கூறுகளாகவும் பல பிரச்சனைகளாகவும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க இவர் சிவி சண்முகம் இவங்கெல்லாம் திருப்பி போன போது கூட அவங்களுக்குரிய பொறுப்புகளை அவங்க கொடுக்கல. இந்த மாதிரி பல கிரைசஸ், பல உள் முரண்பாடுகள், அந்த உள் முரண்பாடுகளால் தான் அவங்க வர்றாங்க. வர்றபோது தாவேகாவை பொறுத்தவரையில் ஒரே ஸ்டாண்டு தான். நீங்கள் வந்திருக்கிறீங்க, மெம்பராக இருங்க, கட்சியில் வந்ததுக்கு பிற்பாடு இந்த கட்சியினுடைய கொள்கைகளுக்கு ஏற்ப நான் லஞ்சம் வாங்க மாட்டேன், பிறரையும் லஞ்சம் வாங்குவதற்கு நான் அனுமதிக்க மாட்டேன் என்கின்ற முதல்வர் அவர்களுடைய அந்த பேசிக் பிரின்சிபலை நீங்கள் இங்கே வந்ததுக்கு பிற்பாடு கடைபிடிக்கணும். கடந்த காலத்தில் நீங்கள் செஞ்ச தவறு என்ன என்பதை பற்றி வழக்கு, நீதிமன்றங்கள் மற்றவை பார்த்து கொள்ளும். அப்போ அதையும் இதையும் கம்பைன் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான். ஆனால் ஒரு பொதுஜன பார்வையிலேருந்து பார்க்கும் பொழுது அந்த கட்சியிலேருந்து இங்கே ஏன் வரணும் அப்படின்னு நினைப்பாங்கள்ல. நினைக்கும் போது அப்போ இதெல்லாம் காப்பாற்றிக்கிறதுக்காக தான் வராங்களோ அப்படின்னு ஒரு எண்ணம் வருது. இப்போ தாவேகா 50-60 ஆண்டுகள் திமுக அதிமுக செய்த அந்த ஊழல்கள் இது எல்லாத்துக்கும் மாற்றமாக தான் வந்திருக்கிறாங்க அப்படின்னு மக்கள் நம்பி இருக்கிறாங்க. நம்ம போய் தான் வாக்களிக்கிறாங்க. அப்போது மக்கள் நம்பும்படியான மாற்றமாக தாவேகா ஒரு ஆக்ஷன் மூலமாக வெளிப்படுத்தலாம்ல. இந்த மாதிரியான ஊழல் குற்றச்சாட்டு உள்ளவங்க வர முயற்சி பண்ணாங்க, ஐயா வேணாங்கய்யா உங்கள் மேலே இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள்லாம் இருக்குது, நீங்கள் நீதிமன்றத்தில் நிரபராதின்னு ப்ரூவ் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் நாங்கள் ஏற்றுக்கிறோம் அப்படின்னு தாவேகா ஒரு ஸ்டெப் எடுத்துட்டு அதை மக்கள் முன்னிலையில் வைக்கும் பொழுது இதுதான்ப்பா நாங்கள் நினச்ச மாற்றம், இதுதான் நாங்கள் ஆசைப்பட்ட மாற்றம்னு மக்களுக்கு அது ஒரு முன்மாதிரியாக சொல்லலாம். ஆனால் என்னன்னாக்கா இது ஒரு ஒரு காம்ப்ளிகேட்டட் சொசைட்டி. இது இப்போ எப்படின்னாக்கா ஒரு 10,000-20,000 அறியாத மக்கள் யாராவது ஒரு தலைவர் முன்னணியில் அவங்க இருப்பாங்க. அப்போ அந்த தலைவர் வர்ற போது அந்த மக்கள் அவர் குற்றமானவர்கள் அப்படிங்கிறத அவங்க நம்பலை. நம்பாமலாம் இன்னமும் தலைவரில் இருக்கிறாங்க, அவங்களோட சேர்ந்து வர்றாங்க.
ஒரு பெரிய காட்டாற்று மழை பெய்யுது, வெள்ளம் வந்து வர்ற போது ஒரு புது வெள்ளம் வந்து விதவிதமான பொருட்களோடு தான் வரும். அதுக்கு பிற்பாடு என்னன்னாக்கா அறிவுபூர்வமானவர்கள் அந்த நீரை வந்து தெளிய வச்சு அதை ஒரு அணை கட்டி தேக்கி பண்படுத்தி அதை பயன்படுத்துவார்கள். அநேகமாக தாவேகா என்கின்ற அமைப்பு என்ன மாதிரியான சக்திகள் வந்தாலும் சரி அந்த சக்திகளை எல்லாம் சேனலைஸ் பண்ணி, அதாவது புரியாமல் தான் பல பேர் கேட்குறாங்க, வாஷிங் மிஷினா நீங்கன்னு கேட்குறாங்க. அது வடிவேல் பாணியில் கேட்கக்கூடிய கேள்வி. ஆனால் நான் வேற ஒரு அறிவார்ந்த முறையில் சொல்கிறேன். காட்டாற்று வெள்ளம் பெருக்கெடுத்து வருகிறது, தண்ணீர் தெளிய வைப்பதற்கு கொஞ்சம் டைம் எடுத்து அணை கட்டி அதை ஆக்கப்பூர்வமான பணிகளுக்கு பயன்படுத்தக்கூடிய விதத்தில் இந்த அரசு முதல்வர் விஜய் அவர்கள் செய்வார்கள் என்பது என்னுடைய அபிப்பிராயம். பவரில் இருக்கிறவங்க வராங்க, மாவட்ட செயலாளர்களாக இருந்தவங்க, எம்எல்ஏவாக இருந்தவங்க, முன்னாள் அமைச்சர்களாக இருந்தவங்க வராங்க. அப்போ இங்கே வந்தோடனே தாவேகா செட்டப் உள்ள வந்ததுக்கப்புறம் நம்ம இத்தனை வருஷமா என்னென்னலாம் செஞ்சுட்டு இருந்தோமோ அதெல்லாம் இங்கே செய்ய முடியாதுன்னு தெரிஞ்சும் எப்படி சார் வருவாங்கன்னு இருக்கலாம். அங்கே இருக்கிறவங்க இங்கே வந்து இங்கே அதே பதவி அனுபவிக்கணும்னு நினைப்பாங்க, அதே அரசு எந்திரத்தோடு இருக்கணும்னு நினைப்பாங்கல்ல. அதை எப்படி தாவேகா கட்டுப்படுத்த போகுது? நிறைய அந்த ஸ்பேஸ் இங்கே இருக்காதுன்னு தெரிஞ்சா அவங்க எப்படி வருவாங்கன்னு இல்லை. நீங்கள் வந்து பல கேள்விகள் நீங்கள் வந்து அனுமானத்தில் கேட்குறீங்க, இப்படி நடக்குமா இப்படி நடக்காதா அப்படின்ற அனுமானத்தில் கேட்குறீங்க. அதே அனுமானத்தில் நானும் பதில் சொல்கிறேன். சில நெருக்கடிகளில் சில மனிதர்கள் செய்த தவறை அடுத்த சூழல் மாறுற போது அந்த தவறை செய்யக்கூடாதுங்கிறதும் வரலாம்ல. உணர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இல்லை, உணர்றதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. நீங்கள் சொல்கிறது மாதிரி அங்கேருந்து தவறுகளோடு வந்தவர்கள் அந்த தவறுகளை வந்து இங்கே கற்றுக் கொடுத்துருவாங்க, அல்லது தவறுகளை செய்கிறதுக்கு பவரில் இருந்தால் செய்கிறதுக்கு வசதிங்கிறதுக்கு வர்றாங்க அப்படிங்கிற உங்கள் கருத்து ஒரு கருத்து இருக்குது. இன்னொரு கருத்து என்னென்னா, இவ்வளவு வாழ்க்கையில் பட்ட கஷ்டங்கள் அனுபவங்கள் அதில் வந்து நம்ம இங்கே வந்து தப்பு செய்யக்கூடாதுங்கிற ஒரு உணர்வு ஏற்படலாம்ல. ரெண்டாவது விஷயம் என்னன்னாக்க, ஒவ்வொன்றிலும் ஒரு நியாயத்தை நிலைநிறுத்துவதற்கு ஸ்ட்ரக்சர் ரொம்ப முக்கியம். இந்த ரூம் இருக்குது அப்படின்னாக்க இந்த ரூமில் காத்தாடி இருக்கா இல்லையாங்கிறது ஒரு பிரச்சனை. அது இந்த ரூம் சம்மந்தப்பட்ட விஷயந்தான். அதே போல் ஒவ்வொரு அமைப்புக்கும் அந்த அமைப்பினுடைய தன்மைகள் தான் எல்லாத்தையும் நிர்ணயம் பண்ணுது. ஒரு கம்யூனிஸ்ட் கட்சிங்கிற ஒரு ஸ்ட்ரக்சர் வேறு, திமுகங்கிற ஒரு ஸ்ட்ரக்சர் வேறு, அதிமுகங்கிற ஸ்ட்ரக்சர் வேறு. திமுக அதிமுக இந்த ரெண்டு ஸ்ட்ரக்சர்லேயும் ஒரு சமீப காலமாக பல காலமாக மேலேருந்து கீழே வரைக்கும் ஒரு ஊழல் கட்டுமானம் ஒன்று உறுதியாக இருக்குது. அந்த ஊழல் கட்டுமானத்துக்கு எவனெல்லாம் சம்மந்தப்படலையோ, எவனெல்லாம் வேணாங்கிறானோ அவனெல்லாம் அந்த கட்டமைப்பிலிருந்து தூக்கி எறியப்பட்டிருக்கிறார்கள். எவன் எஃபெக்டிவாக ஊழல் செய்கிறானோ ஊழல் செய்கிறவனுக்கு தான் அரசு அதிகாரம் பொறுப்பு இதெல்லாம் வழங்கப்படுகிறது. இது ஒரு கட்டமைப்பு. இந்த கட்டமைப்பினுடைய சிஸ்டமே வேற. ஆனால் அதை மாற்றி ஒரு புது கட்டமைப்பை உருவாக்க வேண்டும் என்று முதல்வர் விஜய் நம்புகிறார். நானும் அதை நம்புகிறேன். அந்த கட்டுமானத்தில் வந்து பேசிக் பிரின்சிபலை அவர் அறிவிக்கிறார், பகிரங்கமாக அறிவிக்கிறார், ஆட்சிக்கு வந்த உடனே அறிவிக்கிறார். நான் ஒரு பைசா வாங்க மாட்டேன், மற்றவரையும் வாங்க அனுமதிக்க மாட்டேன். ஆனால் பழைய கட்டுமானங்கள் அது இல்லை. யாரெல்லாம் அரசு பணத்தை மொத்தமாகவும் மிகப்பெரிய அளவில் வாங்கி அரசாங்கத்துக்கு அது அந்த பணத்தை கட்டுறாங்களோ அவர்கள் தான் தலைவர்கள், அவங்க கையில் தான் அதிகாரம். அது அந்த கட்டமைப்பு. அப்போ அந்த கட்டமைப்பின் உள் செயல்பாடுகள் இந்த கட்டமைப்பில் வந்து செய்ய முடியாது, செய்வதற்கான வாய்ப்புகள் சுத்தமாக கிடையாது. அதை க்ளோஸ் பண்ணுறது மட்டுமல்ல, அந்த கட்டமைப்பை மேலும் மேலும் வலுப்படுத்துவதற்கான பல முயற்சிகளை முதல்வர் விஜய் அவர்கள் எடுக்கிறார் என்பதற்கான ஆதாரம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, ஊழல் சம்பந்தப்பட்ட எல்லா இடங்களிலும் எந்தெந்த துறைகளில் ஊழல் அதிகமாக இருக்குதோ அங்கெல்லாம் ரைடு நடந்துக்கிட்டு இருக்கு. அங்கெல்லாம் பணத்தை பிடிக்கிறாங்க. 5000 10,000 நகரசபையிலலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்ஸஸ் அமௌண்ட் ஒரே நாளில் மட்டும் 1 கோடி ரூபாய் கணக்கில் வராமல் இருந்திருக்கு. இன்னும் பல இடங்களில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய செல்ஃபோனில் பணத்தை கொடுக்க சொல்லியிருக்கிறாங்க. ஒரு சாதாரண ஆள் செல்ஃபோனில் 8 லட்சம் 10 லட்சம் ஒரு ஊழியருடைய இடத்துல இருக்குது. அப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா இடங்கள்லையும் ஒரு பயம் வந்துருச்சு, எங்கேயாவது ஊழல் செஞ்சால் இந்த தண்டனை கிடைக்கும் என்று. இப்படிப்பட்ட ஒரு நிலைமை கடந்த 50 ஆண்டு 60 ஆண்டு காலத்தில் தமிழகத்தில் இல்லவே இல்லை. இதையெல்லாம் வைத்து பார்க்கிற போது ஒரு ஊழலற்ற ஒரு நிர்வாகத்தை தருவேன் என்பதற்கான ஒரு உத்தரவாதத்தை அரசாங்கம், அதை செயல்படுத்தக்கூடிய ஒரு நடைமுறை கட்சி ஆகியவற்றில் கொண்டு வந்திருக்கார் யார்? விஜய். அதனால் இந்த அரசாங்கம் என்பது மற்ற அரசாங்கங்களிலிருந்து வேறுபட்டது. சில்லறை கேள்விகள் கேட்கலாம், ஒரு ஆள் அப்படி பண்ணிட்டாரு, ஒரு ஆள் இப்படி பண்ணிட்டாரு அப்படிங்கிறத வந்து ஒவ்வொரு விஷயத்திலையும் பொதுத்தன்மை என்று ஒன்று இருக்கிறது.
தனிப்பட்ட சின்ன சின்ன பிரச்சனைகள் ஒன்று இருக்குது. இப்போ நீங்களே ரொம்ப நல்ல ஆளாக இருப்பீங்க, நீங்கள் போட்டிருக்க ப்ளூ ஷர்ட் எனக்கு பிடிக்கலாம், உங்களுடைய கிராப் எனக்கு பிடிக்கலாம், ஆனால் ஏதாவது ஒரு சின்ன குறை வந்து எனக்கு பிடிக்காமல் இருக்கலாம். அந்த குறையை வச்சுட்டு உங்கள் அழகை நான் நிராகரிக்க முடியுமா? முடியாது. அப்படி தான் அரசியல் இருக்குது. ஓகே சார். இப்போ வைகோ அவர்கள் ஒரு பேட்டியில் பேசும்பொழுது விஜய் அவர்கள் என்கிட்ட, முதலமைச்சர் விஜய் அவர்கள் என்கிட்ட பேசும்போது உங்களுடைய 2 எம்எல்ஏக்களையும் கூட வந்து ராஜினாமா பண்ண சொல்லுங்கள், ராஜினாமா பண்ண சொல்லிட்டு நம்ம சின்னத்தில் நிற்க சொல்லுங்கள், நானே வந்து பிரச்சாரம் பண்ணுறேன்னு சொல்கிறேன் அப்படின்னாரு. இப்போது ஒரு கூட்டணி ஒன்றா சேர்றாங்க, சேரும்பொழுது அந்த கட்சியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களும் நம்ம கூட்டணி எம்எல்ஏக்களாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறது சரிதான். ஆனால் அவங்கள ராஜினாமா பண்ண சொல்லுங்கள், நானே வந்து பிரச்சாரம் பண்ணுறேன்னு சொல்கிறது வந்து குதிரை பேரத்தினுடைய ஒரு அங்கமாக பார்க்கப்படுது இல்லை. ஒரு கட்சியின் தலைவராகவும் ஒரு முதலமைச்சராகவும் அவர் அந்த வார்த்தையை பயன்படுத்தி இருக்கலாமா? அந்த எண்ணம் வந்து தவறாக பார்க்கப்படுது. உறுதியாக 100% விஜய் அவர்கள் அப்படி சொல்லி இருக்க மாட்டார்கள் என்பது என்னுடைய அனுமானம். வைகோ உண்மைக்கு மாறா பேசுறாரா? வைகோ வந்து உண்மைக்கு மாறா பேசினாரா? அவருடைய பேச்சு முழுசையும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னாக்க அவர் ஒரு பக்கம் அப்படி ஒரு கருத்து சொன்னது உண்மைதான், இன்னொரு பக்கம் நான் இப்படி சொல்லலைங்கிற மறுக்கிறதும் வீடியோவில் வந்திருக்கு. ரெண்டையும் பாருங்க. ஒருவேளை இந்த குற்றச்சாட்டுகள்லாம் வந்துருச்சு, எதிர்கட்சிகள் பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னு உடனே கூட அது வைகோ பிரச்சனை. அது வைகோவினுடைய பிரச்சனை. அதாவது ஒவ்வொரு மனிதருக்கும் ஒரு குணம் இருக்கு. அதாவது வந்து எப்படி வந்து எம்ஜிஆருக்கு ஒரு குணம் உண்டு, ஜெயலலிதாவுக்கு ஒரு குணம் உண்டு, அதே போல் கலைஞருக்கு ஒரு குணம் உண்டு, மோடிக்கு ஒரு குணம் உண்டு. என்னை போன்ற அனுபவம் சார்ந்தவர்களெல்லாம் அந்த பேசிக் குவாலிட்டி, அவங்களுடைய ஆளுமையை பற்றி பார்க்கக்கூடிய ஆட்கள். விஜயை பொறுத்த வரைக்கும் இப்படிப்பட்ட ஒரு சொல்லியிருக்க மாட்டார் என்று உறுதியாக நான் நம்புகிறேன். ஏன் அப்படின்னாக்க இந்த அடிப்படையில் நீங்கள் 2 பேரை வந்து கட்சி மாற்றி கொண்டு வாங்க அப்படின்னு வந்து நேரடியாக கூப்பிட்டு வைகோட் அவர் சொல்லியிருப்பார் அப்படிங்கிறத நான் நம்பலை. முதல் சந்திப்புல நடந்த உடனேயே சுட சுட பத்திரிகையாளர் சந்திப்பு நடக்குது, அப்ப சொல்றாரு சுட சுட இல்ல, வறுத்து பொடி பண்ணி என்ன பண்ணாலும் அதை குழம்பு வச்சு அதை காயா மாத்தி எப்படியும் பண்ணக்கூடிய வலிமை உங்க ஊடகத்துக்கு இருக்கு. அது எனக்கு தெரியும். இல்ல சார், அது நேரடியா வைகோ அவர்கள் பேசினாரு. இல்ல வைகோ பேசினது, வைகோன்னு பேசியிருப்பாரு, 2 பேசியிருக்காரு, 3 பேசியிருக்காரு. அதை எதை எடுத்து புளி சேர்க்கறது, எதை எடுத்து மிளகா சேர்க்கறது அப்படிங்கிற ஒரு கலையை கற்றவர்கள் இன்னைய ஊடகங்கள். ஏன்னா ஊடகத்து மேலே எனக்கு மிகப்பெரிய கண்டனம் இருக்குது. நான் வாழ்ந்த காலத்தில் இருந்த ஊடகங்கள் ஒரு பொய்யை கூட சொல்ல மாட்டான். ஒரு உண்மையை கண்டறிவதற்கு 1 மாதம் 2 மாதம் 3 மாதம் படாத பாடுபட்டு தகவல் திரட்டுவான். இப்போ ஒன்றும் வேண்டியதில்லை, வீடியோவில் ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிட்டு அவன் எடுக்கிறத எடுத்து இதை எடுத்து 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் நீங்கள் ஓட்டிட்டு உங்கள் லைக்கை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு, உங்கள் போட்டியை சமாளிக்கிறதுக்கு நீங்கள் செய்கிறீங்க. சார் இதே ஊடகங்கள் தான் சார் விஜய் அவர்களுடைய வீட்டு வாசல்ல காத்து கிடக்கிறோம். விஜய் காத்து எதுக்கு கிடக்குறீங்க? சார் இல்ல, அதாவது இல்ல மக்களுக்கு கொடுக்க இல்ல நீங்க அது கொடுக்கல, உங்களுடைய ரேட்டை இன்க்ரீஸ் பண்றதுக்கு. இது ஊடகங்கிறது இப்ப எப்படி இருக்கு தெரியுங்களா? காம்படிஷன் அமாங் த மீடியா. ரேட்டிங்கை யார் கூட்டுறது என்ன கூட்டுறதுங்கிறத தவிர there is no ethics. அந்த பேசிக் பிரின்சிபல் ஆஃப் தி வைகோ அவர்கள் பேசின பேச்சு இன்னைக்கு வரைக்கும் இருக்கு சார். அதுல எங்க வெட்டி ஒட்டிருக்காங்க நீங்க ஆய்வு பண்ணி, நீங்க ஒரு ஆளா போய் ஆய்வு பண்ணி விஜய் அப்படி சொன்னாரா, இவர் அப்படி சொன்னாரா அப்படிங்கறதெல்லாம் ஆய்வு பண்ணி தான் ஒரு முதலமைச்சர் மேல நீங்க ஒரு குற்றச்சாட்டு வைக்கணும். நீங்க ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. விஜய் அவர்களை சந்திச்சவர் வைகோ அவர்கள் இத்தனை காலம் நான் யாரோ ஒரு XY பேசுனதை வச்சு நான் கேள்வி கேட்டா நீங்க சொல்லலாம், என்ன தம்பி எங்கேயோ நடந்ததா நீங்க சொல்றீங்க, நான் எப்படி பதில் சொல்றது அப்படின்னு. இத்தனை ஆண்டு காலம் இதே மண்ணில் அரசியல் செய்யக்கூடிய வைகோ அவர்கள் அந்த கூட்டணியில இணைந்த பிறகு விஜய் அவர்களை சந்தித்தது பிறகு அப்படி சொல்லும் போது அதை கூட நாங்க எடுத்துக்க கூடாது, அதை பேசினா கூட நீங்க ஊடகம் ரேட்டிங்காக பேசுறீங்கன்னா எப்படி சார்? நான் உங்களுக்கு கேட்குறேன், வைகோ வந்து கடந்த 10 நாளாக நீங்கள் பேசுனதை, மீடியாவில் பேசுனது, மற்றதில் பேசுனது எல்லாத்தையும் எடுத்து தொகுத்து இன்றைக்கி நைட்டு உட்காந்து பாருங்கள். நான் அதுக்கு சொன்னாலும் கோவம் வருது. ரைட்டு அஸ் ஏ மீடியா பர்சன்கிற முறையில் உங்களுக்கு கோவம் வருது. நான் மீடியா மேலே பகிரங்கமாக ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறேன். வைகோ இது வரைக்கும் இந்த 1 வார காலத்தில் அவர் என்னென்ன பேசியிருக்காரு, எப்படி நடந்திருக்கிறாரு அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க அவர்கிட்ட வந்து வயோதிகத்தின் காரணமாகவும் வேறு காரணமாகவும் சில பிரச்சனைகள் இருக்கு. நீங்க அதை வச்சுட்டு அதை அவரே இல்லைன்னு மறுக்கிறாரு. அவர் மறுத்ததையும் நான் வேணாலும் இப்ப வேணாலும் போட்டு காட்டுறேன், என்னுடைய இதுல இருக்கு. நீங்க அதை கேட்கலையே, அவர் மறுத்திருக்காரு சார் அப்படிங்கறத கேட்கல. அதுதான் ஊடகத்தினுடைய ஒரு குறுகிய மனோபாவம். ஒருவேளை சர்ச்சை ஆயிடுச்சு, இது முதலமைச்சர் மேலேயே குதிரை பேரம்ங்கிற விமர்சனம் வருது, ஐயோ அதுக்கு நம்ம காரணமாயிட்டோமேன்னு கூட அவர் மறுத்திருக்கலாம். அது அவர்கிட்ட தான் போய் கேட்கணும். எல்லாரும் மனிதர்கள் இல்ல. நான் என்ன கேட்கிறேன், நீங்க வந்து நீங்க வைகோவை டைரக்டா சந்திக்கல, விஜயையும் சந்திக்கல, மீடியாவில் வருது. மீடியாவில் வர்ற போது வைகோ 2 சொல்றாரு.
ஒன்று என்ன சொல்கிறாரு, இப்படியும் சொல்கிறாரு, இன்னொன்னு இல்லைன்னு சொல்கிறாரு. நீங்கள் ரெண்டையும் வச்சு சொல்லலை, ரெண்டையும் பேஸ் பண்ணி என்கிட்ட கேள்வி கேட்கல. என்கிட்ட நீங்கள் கேள்வி கேட்குற போது ஒன்றை மறைச்சிட்டு இன்னொன்று தான் கேள்வி கேட்குறீங்க. அப்போ யூ ஹாவ் சம் ஐடியா. உங்கள் மனதில் தான் ஒரு பெரிய பத்திரிகையாளன் என்பதற்காக நோண்டி விஷயத்தை எடுக்க முடியுங்கிற மாதிரியான ஒரு உணர்வுல இருந்து கேட்குறீங்க. நீங்க நியாயமா பேலன்ஸ்டு மீடியாவா நீங்க இருந்தால் அப்போ வருதுங்கிறதுக்காக மாற்றி பேசி இருக்க கூடாது. நீங்க அதையும் சொல்லணும், நீங்க அதை புரிஞ்சுக்கிட்டு தான் கேட்கணும். கட்சிக்காரர்கள் நீங்க வந்து வைகோவுடைய ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொன்ன உடனே நான் வச்சிட்டேன் சார். சார் அது விமர்சனத்துக்காக கூட ஒரு மாத்தி பேசிருக்கலாம்ல சார். ரெண்டு பாயிண்ட் இருக்கு பாருங்க. நான் அது உங்க மேல விமர்சனமா சுத்தில, உங்களை மாதிரி இளைஞர்கள் அனைவரின் மீதும் நான் ஒரு விமர்சனமாக வைக்கின்றேன். விஷயங்களை சரியா படிக்கிறது இல்லை, விஷயங்களை சரியா சிந்திக்கிறது இல்லை. ஒரு பழமொழி சொல்லுவாங்க தெரியுங்களா, யானை 4 பார்வையற்றவர்கள் பார்க்கிற போது அதனுடைய துதுக்கியை பார்த்தவனுக்கு துதுக்கியாக தெரிஞ்சுது, முதுகை தொட்டு பார்த்தவனுக்கு சுவராக தெரிஞ்சுது, காலை தொட்டு பார்த்தவனுக்கு அது ஒரு பெரிய பிரம்மாண்டமான தூணாக தெரிஞ்சுது. முழுசையும் ஒருங்கிணைத்து பார்க்க வேண்டும். வைகோ ஒரு சூழலில் ஒரு கருத்தை சொல்கிறாரு, அவர் என்ன பின்னணியில் சொல்லுவார், அதை நீங்கள் பத்திரிகையாளருங்கிற முறையில் என்கிட்ட கேட்டிங்கனாக்க அந்த கேள்விக்கு கிரெடிபிலிட்டி இருக்குதா, அந்த கேள்விக்கு கிரெடிபிலிட்டி இல்லையா என்பதை உணர்ந்துதான் நீங்கள் கேள்வி கேட்க வேண்டும். இது உங்கள் மேலே உள்ள விமர்சனம் மட்டுமல்ல, இளம் பத்திரிகையாளர்களாக யூடியூப்புக்கு புறப்பட்டு செல்லக்கூடிய எல்லா இளைஞர்களுக்கும் இந்த கருத்தை நான் ஆணித்தரமாக, உங்கள் மேலே எந்த வெறுப்பும் கிடையாது, கோபமும் கிடையாது, இப்படிப்பட்ட ஒரு தவறான வழிகளில் கேள்வி கேட்காதீர்கள் என்பதை இதன் மூலம் நான் பதிவு செய்கின்றேன். சரி, ஓகே. இப்போ கரூர் சம்பந்தமாக பேசுகிறாங்க அமைச்சர் ஆதவ அர்ஜுனா அவர்கள் பேசும்பொழுது, கரூருக்கு விஜய் அவர்கள் இப்போ சமீபத்தில் இன்னும் கொஞ்சம் நாட்களில் செல்ல இருக்கிறாரு. அந்த இடத்துல வந்து நாங்கள் முக்கியமான சில அரசியலை செய்ய காத்திருக்கிறோம். போன அரசாங்கம் வந்து காவல்துறையை பயன்படுத்தி எங்களுடைய குடும்பத்தை சேர்ந்த 41 பேரை வந்து அப்படிங்கிற வார்த்தையை அவர் பயன்படுத்துறாரு. இப்போ ஆட்சி உங்க கையில தான் இருக்கு, அதிகாரம் காவல்துறை எல்லாம் உங்க கையில தான் இருக்கு. இப்போ நீங்க நினைச்சா விசாரணையை துரிதப்படுத்தலாம். அப்ப யாரெல்லாம் அதுல சம்மந்தப்பட்டிருந்தாங்களோ, உண்மையிலேயே காவல்துறையை பயன்படுத்தி திமுக என்கிற அப்போதைய ஆளுங்கட்சி அந்த மாதிரியான செயல்களில் ஈடுபட்டா அது முழுசையும் நம்ம தோண்டி எடுக்கலாம். யார் சம்மந்தப்பட்டாங்களோ எல்லாரையும் கைது பண்ணலாம். அந்த நடவடிக்கையை எதிர்பார்க்கலாமா சார்? இன்னுமே பழி போடுற மாதிரியே இருக்கு சார் பேச்சுக்கள். அவர் அந்த கருத்தை சொல்லியிருக்காரு. அவர் அமைச்சர், அதுவும் இன்னைக்கு ஆளுங்கட்சியில் வந்து ஒரு முக்கியமான ஒரு அமைச்சராக இருக்காரு. ஆதாரம் இல்லாமல் சொல்லியிருக்க மாட்டார்னு நினைக்கிறேன். அவர் சொல்கிறது எதிர்காலத்தில் எப்படி நடக்குதுங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஏன்னா அதுக்கான ஆதவ அர்ஜுனா சொன்னதுக்கோ அல்லது அதுக்கான எல்லா விளக்கங்களையும் என்னால் சொல்ல முடியாது. ஏன்னா நான் வந்து அந்த பொறுப்பில் இல்லை, எனக்கான தரவுகள் என்கிட்ட இல்லை. அப்படி அவர் இருக்கும் பட்சத்தில் அவர் சொன்னார் அப்படின்னாக்க அந்த சொல்லும் அதனுடைய செயல்பாட்டையும் அவர் தான் அதை வந்து செய்து காட்டுவார். அதுக்கான பொறுப்பை அவர் வெளிப்படையாக சொல்வாருங்கிறதோடு மட்டும் இதுக்கான பதிலை நான் நிறுத்திக்கிறேன். சரி, உங்களுடைய முந்தைய கட்சியினுடைய மாநில செயலாளர் அவர்கள், நீங்கள் அந்த கட்சியிலிருந்து விலகி தாவேக்காவில் இணைந்ததுக்கு அப்புறம் அவர்கிட்ட சில கேள்விகள் கேட்கும் பொழுது உங்கள் மேலே அந்த கட்சியிலிருந்தே சில நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டது, அவர் சில மாதங்களாகவே கட்சியினுடைய முன்னாடி இருந்த மாதிரி தொடர்பில் இணைப்பில் இல்லை, அவர் மேலே சில குற்றச்சாட்டுகள் இருந்துச்சு, விசாரித்தோம், அதுக்கப்புறமாக சில நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க சார். அது சில ஒரு கம்யூனிகேஷன் கேப்னால நடந்ததா? அதை பற்றி ஏதாவது விளக்கம் கொடுக்க முடியுமா சார் உங்களால்? ஊழல் குற்றச்சாட்டு அப்படின்னு சொன்னாக்க பல கோடிக்கணக்கான ரூபாய்கள் ஊழல் செஞ்சுருக்கேன் அப்படிங்கிறதுக்கான வாய்ப்பு இல்லவே இல்லை. என்னுடைய வாழ்க்கை என்னங்கிறது எல்லாருக்கும் தெரியும், அதனால் அது பிரச்சனை இல்லை. அவர்கள் வந்து அப்படிப்பட்ட குற்றச்சாட்டு என்ன அப்படிங்கிறத என் மேலே சொல்லலாம்ல. குற்றச்சாட்டுங்கிறாங்க, என்ன மாதிரியான குற்றச்சாட்டு அப்படிங்கிறத வந்து அவங்க வந்து விளக்கமாக வெளிப்படையாக தெரிவிக்கவில்லை. என்னையும் வந்து எனக்கும் வந்து இந்த குற்றங்கள் நீங்கள் செஞ்சுருக்கிறீங்க அப்படிங்கிறதுக்கு வந்து அவங்க வந்து, நான் கட்சி உறுப்பினராக இருந்தேன், அவங்க நீக்கலை, நானாக தான் அந்த கட்சியிலேருந்து வெளியில் வந்தேன். இது முதல் பாயிண்ட். கட்சி உறுப்பினரிலிருந்து அவர்கள் என்னை நீக்கவில்லை. இல்லை ஒரு தற்காலிக இடைநீக்கம் கூட செய்யப்படும், அதெல்லாம் எதுவும் இல்லவே இல்லை. இல்லை, கட்சி மெம்பர்லேருந்து கடைசி வரைக்கும் நான் அதில் மெம்பராக இருந்து தாவேக்கா வர்ற வரைக்கும் மெம்பராக இருந்தேன். ஆனால் என் மேலே நடவடிக்கைன்னு அவங்க சொல்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்க, நான் வந்து அகில இந்தியாவின் 31 பேர் கொண்ட உயர்மட்ட குழுவில் இருந்து பணியாற்றினேன். கட்சியினுடைய மாநில துணை செயலாளராக 22 ஆண்டுகளுக்கு மேலே நான் இருந்து பணியாற்றியிருக்கேன். உங்களுக்கு தெரியும், மிக மிக நேர்மையான தலைவர் நல்லக்கண் அவர்கள் பீரியடில் இருந்து ஒர்க் பண்ணியிருக்கேன். அப்பவும் என் மீது எந்த குற்றமும் கிடையாது. அதுக்கு ஒருபாடு பாண்டியன் வந்து அவர் ஒரு 10 ஆண்டுகளுக்கு மேலே கட்சியினுடைய செயலாளராக இருந்தார். அப்போவும் துணை செயலாளராக நான் இருந்திருக்கிறேன். அது வந்து என் மேலே எந்த குற்றமும் கிடையாது. அதற்கு பிறகு நான் செயலாளராக வந்திருக்கணும்.
சில காரணங்களால் அது பல்வேறு சூழ்ச்சிகள் மற்ற விஷயங்களால் வர முடியல. அதுக்கு பிற்பாடு தான் முத்தரசன் வர்றாரு. அவர் வந்ததுக்கு பிற்பாடு படிப்படியாக பல்வேறு குற்றச்சாட்டுகள், அது இது குற்றச்சாட்டுகள்லாம் ஓப்பனாக எதுவும் கிடையாது. உள்ளுக்குள்ள கட்சியினுடைய செயல்பாட்டுக்கு நான் தடையாக இருக்கேன், கட்சிக்குள்ள கோஷ்டிகளை உருவாக்குறேன் அப்படிங்கிற ஒரு பொய் மாதிரியான ஒரு தோற்றத்தை உருவாக்கி மாறுபட்ட கருத்தை அவர் சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உதாரணத்துக்கு இவர் கட்சிக்கு தெரியாமல் 15 கோடி ரூபாயை தேர்தலில் திமுகலேருந்து வாங்கிட்டாரு. இதை ஒரு கொஸ்டின் ஆக்குற போது இது ஒரு கட்சியினுடைய செயல்பாட்டுக்கு தடை என்பதை போல ஒரு தோற்றம். அதுக்கு பிற்பாடு படிப்படியாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அகில இந்திய பொதுச் செயலாளராக இருந்தபோது அகில இந்திய நிர்வாக குழுவில் நான் இருந்து வலுக்கட்டாயமாக இப்படிப்பட்ட பின்னடைவுகளால் நான் கீழே இறக்கப்படுறேன். அப்புறம் மாநிலத்தினுடைய பொறுப்புகள் எல்லாத்திலிருந்தும் விலக்கப்படுறேன். அப்புறமா கடைசியில் நான் கவுன்சில் மெம்பராக மட்டும் இருக்கேன். அந்த கவுன்சில் மெம்பராக இருக்கிற போது என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது ஓப்பனாக பொது வெளிகளில் விவாதிப்பதற்கோ அல்லது நீதிமன்றங்களில் சந்திப்பதற்கு கூட நான் தயாராக இருக்கிறேன். ஆனால் என்ன விஷயம் அப்படின்னாக்கா, ஒரு புகழ்பெற்ற கம்யூனிஸ்ட் கட்சி இந்த மாதிரி ஒரு சில பேர் அவர்களால் ஒரு 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 சாதாரண ஒரு கட்சி மாதிரி ஆயிடக்கூடாதுங்கிற ஒரு பயத்தின் காரணமாக நான் இந்த கருத்துக்களை சொல்லவில்லை. ஆனால் மீண்டும் மீண்டும் இது வர்றதுனால கொஞ்சம் கோடிட்டு காட்டுகிறேன். என்ன நடக்குது, நான் கவுன்சில் மெம்பராக இருந்து வரக்கூடிய மாநாட்டுக்கு போனால் அந்த மாநாட்டில் போட்டி போடுவதற்குரிய தகுதி எனக்கு இருக்குது. போட்டி போட்டால் நான் ஜெயிச்சிருவேங்கிற ஒரு பயம் முத்தரசனுக்கு வருது. அதுக்காக அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்க, வேறு சில தவறான காரணங்களை முன்வைத்து நான் கவுன்சில் மெம்பர்லேருந்து என்னை நீக்கிறார். நீக்கிட்டாக்க நாங்கள் போக முடியாது, போட்டி போட முடியாதுல்ல. இதுதான் அவருடைய நோக்கம். எனக்கு செயலாளராக வாங்கணுங்கிறதோ அல்லது வேற ஏதோ இல்லை. நான் ஒரு கம்யூனிஸ்ட், ஒரு யோக்கியமான ஒரு கம்யூனிஸ்டாக வாழ வேண்டும் என்பதை போல ஒரு எண்ணம் கொண்டவன். எனக்கு அந்த ஐடியாலாம் இல்லை. அவருக்கு ஒரு இன்ஃபீரியர் காம்ப்ளெக்ஸ், பயம். அந்த பயத்தில் அவர் செஞ்சிட்டார். அதை செய்யறதுக்கு அவர் என்ன எடுக்கிறாருனாக்க, என் மீது ஊழல் குற்றச்சாட்டு செய்ய முடியல, வேற எதுவும் செய்ய முடியல. அப்போ NCBHன்னு ஒரு அமைப்பு இருக்குது. அது கட்சிக்கு ஒரு தொடர்புடைய ஒரு அமைப்பு. அதுக்குள்ளே நிறைய விஷயங்கள் இருக்குது. அந்த அமைப்பில் 2 பேர் தப்பு செய்கிறாங்க. நான் இதை முத்தரசனோ அல்லது மற்றவர்களோ கேட்போமானால் இதில் இருக்கக்கூடிய பல விஷயங்களை நேரடியாக கேட்க முடியும். இந்த பிரச்சனை என்பது தமிழகத்தினுடைய போலீஸை வைத்து தான் தீர்க்கப்பட்டது. அந்த போலீஸை வைத்து அவர்கள் எப்படி தீர்த்தார்கள் என்பதும் எனக்கு தெரியும். அதனால் 2 பேர் தப்பு பண்ணியிருக்காங்கன்னா அவங்க மேலே அவங்க என்ன ஆக்ஷன் எடுக்கலாம். எவனோ ஒருத்தன் NCBHல இவர்களின் கைக்கூலியாக இருந்தவன், இந்த 2 பேர் குற்றம் சாட்டுறவங்களுடைய கைக்கூலியாக இருந்த ஒரு பையன், அவன் பேர் கிருஷ்ணமூர்த்தி. அவன் சந்தானம் என்று கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய இப்போ அவர் பொறுப்பில் இருக்கார். அவரை வைத்து கொண்டு ஒரு பெரிய சூழ்ச்சி செஞ்சு அதை கட்சியிலேருந்து ஏதோ தப்பு பண்ணிட்டேன் அப்படிங்கிறது மாதிரி, அதாவது தமிழ்நாட்டில் கம்யூனிஸ்ட் கட்சியில் அவர் தப்பு பண்ணிட்டார். என்ன தப்பு பண்ணேன்? தப்பு பண்ணால் இன்றைக்கி நான் சவால் விட்டு சொல்கிறேன், கம்யூனிஸ்ட் பார்ட்டி என் மேலே கேஸ் போடட்டும். நீங்கள் குற்றம்ன்றீங்கல்ல, என்ன குற்றம் அது? அந்த குற்றத்தை பொதுவெளியில் பாதிக்க தயாராக இருக்கீங்களா? ஒன்றும் கிடையாது. சந்தானம் என்று சொல்லக்கூடிய ஒரு நபர் இந்த NCBH என்ற ஒரு நிறுவனத்தை கைப்பற்றுவதற்கு கிருஷ்ணமூர்த்தி என்ற ஒரு நபரை பயன்படுத்தி கொண்டு முத்தரசன் என்பவர் செயலாளராக வர்றதுக்காக முயற்சி பண்ணார். அவர் வர முடியாமல் அவர் வீரபாண்டியன் வந்தார். இந்த சூழ்ச்சியை என் மீதான ஒரு குற்றச்சாட்டாக அவங்க வைக்கிறாங்க. இப்போவும் ஓப்பனாக அவங்க வச்சாங்கனாக்க அதற்குரிய பதிலை தருவதற்கு நான் தயாராக இருக்கிறேன். பொது வெளியில் விவாதிப்பதற்கு தயாராக இருக்கிறேன். பத்திரிகையில் விவாதிப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன். இதே முத்தரசன் என் மீது அவர் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகளை நேருக்கு நேர் என் மேலே வச்சு விவாதிக்கிறதுக்கு அவர் தயாராக இருக்காரா? இருக்க முடியாது. காரணம் என்னன்னாக்கா, நான் ஒரு கட்சியிலேருந்து, கம்யூனிஸ்ட் கட்சியிலேருந்து வெளியில் வந்துட்டேன். நான் ஒன்றுமே பேசலை, எந்த குற்றத்தையும் அவர்கள் மீது சொல்லவில்லை, பேசாமல் வந்துட்டேன். வந்ததுக்கு பிற்பாடு அவர் குற்றம் பண்ணிட்டு தான் போயிட்டாரு, அவர் கொள்ளையடிச்சிட்டு தான் போயிருக்காரு அப்படின்னு சொன்னாக்க அது ஒரு குறைந்தபட்ச மனிதாபிமானமற்ற ஒரு செயல் என்பதை மட்டும் நான் கூறிக்கொள்கிறேன். உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் ரொம்ப நன்றிங்க. வணக்கம்.